வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மீனவர்களின் இன்னல்களை போக்க கச்சத்தீவை மீட்பதே ஒரே வழி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு, ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு. மாநிலங்களவை தேர்தலை முன்னிட்டு திமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு. மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் கமலஹாசன் அறிவிப்பு. தகுதியான நபர்கள் கல்வி நிலையங்களில் புறக்கணிப்பு, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சீன தயாரிப்புகளையும் இந்தியா புறக்கணிக்க வேண்டும், மாரிகோ நிறுவனர் ஹர்ஷ் மாரிவாலா வேண்டுகோள். சென்னை திருவெற்றியூரில் 272 கோடியில் அமைக்கப்பட்ட புதிய மீன்பிடி துறைமுகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் கில்நெட் வலை மூலம் பிடிக்கப்படும் சூறை வகை மீன்பிடிக்கும் விசைப்படகுகளை கையாள்வதற்கான பிரத்யேக மீன்பிடி துறைமுகம் திருவெற்றியூரில் ரூபாய் 272 கோடியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து 2000 மீனவர்களுக்கு 242 கோடி ரூபாயில் நுண்கடன், பாக் நீரிணைப்பு மீனவர்களுக்கான சிறப்பு வாழ்வாதார திட்டம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் ராமநாதபுரம், தங்கச்சிமடம், ரோச்மா நகர் மீனவ கிராமங்களில் மீன் இறங்கு தளங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க பிரதமர் வெளியுறவு அமைச்சருக்கு இதுவரை 76 கடிதங்கள் எழுதியுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் தொடர் வலியுறுத்தலால் இதுவரை 1154 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டதாகவும், எஞ்சியுள்ள 23 மீனவர்களையும் மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். மீனவர்களின் கண்ணீரை துடைக்கும் அரசாக திராவிட மாடல் அரசு விளங்குவதாக கூறிய முதலமைச்சர், மீனவர்களின் இன்னல்களை போக்க கச்சத்தீவை மீட்பதே ஒரே வழி என தெரிவித்தார். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்கணும், படகுகளை மீட்கணும்னு மாண்புமிகு பாரத பிரதமருக்கும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இதுவரைக்கும் எத்தனை கடிதங்கள் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னால் 76 கடிதங்கள் நான் எழுதியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நேரில் சந்திக்கிற போதெல்லாம் தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். மீனவர்கள் நலனை காக்கிறதோட நம்ம மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் நாம தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடந்த ஏப்ரல் 2ஆம் நாள் சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தனி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி இரவு அதே பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த மாணவி சக மாணவருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த நபர் இருவரையும் மிரட்டி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தார். இதனை அடுத்து மாணவியின் புகார் அடிப்படையில் கோட்டூர்புரம் மகளிர் காவல்துறை வழக்கு பதிவு செய்து கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர். தொடர்ந்து உயர் நீதிமன்ற உத்தரவின்படி 3 பெண் IPS அதிகாரிகள் இடம்பெற்ற சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விரிவான விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் திருட்டு, ஆள்கடத்தல், வீடு புகுந்து கொள்ளையடித்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஞானசேகரன் ஈடுபட்டது தெரிய வந்தது. விசாரணையை முடித்த சிறப்பு புலனாய்வு குழு ஞானசேகரன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இறுதி வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இன்று போக்சோ சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பளித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குற்றவாளி ஞானசேகரனுக்கு இரக்கம் காட்டக்கூடாது என்றும் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற வாதத்தை சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் காவல்துறை முன்வைத்துள்ளது. ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி ராஜலட்சுமி தெரிவித்துள்ளார். சீன தயாரிப்புகளையும் இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என மாரிகோ நிறுவனர் ஹர்ஷ் மாரிவாலா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியாவிற்கு சீனா மிக பெரும் ஆபத்தாக திகழ்வதாகவும், பஹல்காம் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு வழங்கிய துருக்கி
மற்றும் அஜர்பைஜான் நாடுகளை புறக்கணித்தது போல் சீன தயாரிப்புகளை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என்று மாரிகோ நிறுவனர் ஹர்ஷ் மாரிவாலா வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாகிஸ்தானுக்கு சீன பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் ஆதரவு வழங்கி வருவது வெளிப்படையானது. ஆனால் பாகிஸ்தானுக்கு ஆதரவு வழங்கிய மற்ற நாடுகளின் தயாரிப்புகளை புறக்கணிப்பது போல் சீனாவை நாம் புறக்கணிக்கிறோமா என்ற கேள்வி எழுப்பியுள்ள அவர், இந்தியாவின் இறையாண்மைக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் சீனா குறித்து நீண்ட கால அடிப்படையில் சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநிலம் இடுக்கி, கோழிக்கோடு, வயநாடு மாவட்டங்களில் தொடரும் கனமழையால் இன்று கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. கேரளாவில் கடந்த மே 24ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. வழக்கத்தை விட முன்கூட்டியே பருவமழை தொடங்கிய நிலையில் மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை நீடித்து வருகிறது. கனமழையால் இன்று வயநாடு, கோழிக்கோடு, இடுக்கி போன்ற மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பல்கலைக்கழக தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோழிக்கோடு, கண்ணூர், வயநாடு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. பத்தினம்திட்டா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை, மின்னல், பலத்த காற்று, மழை நீடிக்கும் எனவும் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தகுதியான நபர்களுக்கு முறையான வேலை மற்றும் கல்வியை வழங்காமல் கல்வி நிலையங்களில் அவர்கள் புறக்கணிக்கப்படுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோர் ஆகிய பிரிவுகளை சேர்ந்த தகுதியான நபர்களுக்கு முறையான வேலை மற்றும் கல்வியை வழங்காமல் கல்வி நிலையங்களில் அவர்கள் புறக்கணிக்கப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். டெல்லி பல்கலைக்கழக மாணவர் அமைப்புடன் கலந்துரையாடிய காணொலியை எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், டெல்லி பல்கலைக்கழகத்தில் பொருத்தமான நபர்கள் இல்லை என்ற வாசகத்தை பயன்படுத்தி காலியாக உள்ள 60% பேராசிரியர் பணியிடங்களும் 30% இணை பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சமத்துவம், சமூகம் அடைய கல்வியே மிக பெரும் ஆயுதம் என சட்டமேதை அம்பேத்கர் கூறியதை ராகுல் காந்தி சுட்டிக்காட்டினார். இந்த ஆயுதத்தை அழித்து சமூகத்தில் பின்தங்கியவர்களை அதிகாரத்திற்கு வரவிடாமல் தடுக்க பிரதமர் மோடி தலைமையிலான அரசு RSS முயல்வதாக அவர் விமர்சித்தார். திருவண்ணாமலை கோவில் பெயரை அருணாச்சலேஸ்வரர் என்று மாற்றுவதாக கூறுவது வதந்தி என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. திருவண்ணாமலை கோவிலின் பெயர் படிப்படியாக அருணாச்சலேஸ்வரர் கோவில் என்று மாற்றப்படுவதாக ஒருவர் பேசும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த செய்தி மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களான தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. திருவண்ணாமலை கோவில் இணை கமிஷனர் அளித்துள்ள விளக்கத்தில் 1940ஆம் ஆண்டு சைவ சித்தாந்த மகா சமாஜ் காரியதரசி மா பாலசுப்பிரமணியனாக எழுதப்பட்ட திருவண்ணாமலை வரலாறு என்ற நூலில் இந்த கோவிலின் பெயர் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் தேவஸ்தானம் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல நூற்றாண்டுகளாகவே பக்தர்கள் அண்ணாமலையார் கோவில், அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆகிய பெயர்களில் அழைத்து வருகின்றனர். கோவில் பெயர் மாற்றப்படுவதாக பரப்பப்படும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளார். திருவண்ணாமலை சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் செலுத்த பணம் இல்லாததால் அரசு பேருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் காரியமங்கலம் சுங்கச்சாவடியில் அரசு பேருந்து ஒன்று பாஸ்டாக் அட்டையில் பணம் இல்லாததால் கட்டணம் செலுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுங்கச்சாவடி ஊழியர்கள் பேருந்தை சிறைப்பிடித்து பணம் செலுத்தினால் மட்டுமே பேருந்து செல்ல முடியும் என தெரிவித்துள்ளனர். இதனால் ஊழியர்களுக்கும் பயணிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பேருந்து பயணிகள் அனைவரும் பணத்தை பகிர்ந்து சுங்க கட்டணம் செலுத்திய பின்னரே பேருந்து விடுவிக்கப்பட்டது. அரசு பேருந்து டோல்கேட்டில் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ATM மையத்தில் முதியவரை ஏமாற்றி லாவகமாக பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியை சேர்ந்தவர் காந்தி. இவர் கடந்த மே 25ஆம் தேதி அப்பகுதியில் உள்ள ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க சென்றுள்ளார். அப்போது அங்கு மர்ம நபர் ஒருவர் பணத்தை எடுத்து கொடுத்த பின் முதியவரின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு அவரது ஏடிஎம் கார்டை கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து முதியவரின் வங்கி கணக்கில் இருந்து 25,000 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் குடவாசல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அந்த மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பொதுமக்கள் அரசாங்கத்தை தேடிய நிலையில் மக்களை தேடி அரசாங்கம் என்ற நிலையை ஏற்படுத்தியவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என அமைச்சர் கோவி செழியன் புகழாரம் சூட்டினார். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் ஊரக பகுதிகளுக்கான 3ஆம் கட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதில் பட்டமங்கலம், வெள்ளாளகரம் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை பார்வையிட்டு உடனடி தீர்வு காணப்பட்ட கோரிக்கை மனுக்களுக்குரிய பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கோவி செழியன், அரசாங்கத்தை தேடி மக்கள் செல்ல வேண்டும் என்ற நிலையை மாற்றி மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் மூலம் மக்களை தேடி அரசாங்கம் வரும்படி மாற்றியவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று புகழாரம் சூட்டினார். தர்மபுரியில் வளர்ச்சி திட்ட பணிகளை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தர்மபுரி மாவட்டத்தில் புதிய கட்டிடங்கள் உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் பாப்பாரப்பட்டி சாலையில் 19,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 2 வழி சாலையை 4 வழி சாலையாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் விவரங்களையும் கேட்டறிந்தார். தாம்பரத்தில் நடைபெற்ற சர்வதேச சதுரங்க போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பரிசுகளை தட்டி சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் தனியார் பள்ளியில் சர்வதேச சதுரங்க போட்டி ஆர்வி செஸ் அகாடமி மற்றும் அன்னை அருள் தனியார் பள்ளி சார்பில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக பள்ளி தாளாளர் கிறிஸ்டோபர் அந்தோனி, சதுரங்க போட்டியின் கிராண்ட் மாஸ்டர் செல்வகுமார் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர். இதில் அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற பல்வேறு நாடுகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெரியவர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். 4 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 13 பேர் வெற்றி பெற்று ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகளை தட்டி சென்றனர். இடுக்கி மாவட்டத்தில் வீசிய சூறை காற்றால் ஏலக்காய் செடிகள் முறிந்து விழுந்து சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தமிழக கேரள எல்லையான இடுக்கி மாவட்டத்தில் அதிக அளவில் ஏலக்காய் பயிரிடப்படுகிறது. சுமார் 2.25 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் இங்கு ஏல விவசாயம் நடைபெறுகிறது. இந்நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பெய்து மணிக்கு 45 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசி வருகிறது. இதனால் ஏலக்காய் தோட்டங்களில் உள்ள மரங்கள் முறிந்து விழுந்ததில் பெரும்பாலான ஏலக்காய் செடிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்களின் வாழ்வாதாரமே முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த செடிகளை அகற்றிவிட்டு புதிய செடிகள் நடவு செய்தால் அதில் மகசூல் எடுக்க மீண்டும் 3 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென் மாவட்டங்களில் ஒன்றான இடுக்கி, குமுளி மற்றும் தேக்கடியில் கடந்த 5 நாட்களுக்கும் மேலாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று முல்லை பெரியாறு அணையில் 73 மில்லிமீட்டர் கனமழையும், தேக்கடியில் 32 மில்லிமீட்டர் கனமழையும் பெய்து வருவதாக பதிவாகியுள்ளது. இதனால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7,735 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் மேலும் 3 அடிக்கும் மேல் உயர்ந்து 121.60 அடியாக உயர்ந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் உயர்ந்து வருவது விவசாயிகளிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூரில் அரசு ஊழியர் பக்கத்து வீட்டினருக்கு கொலை மிரட்டல் விடுத்து வரும் ரகளையில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை சேர்ந்தவர் வெங்கடேசன்
கருவூலத்தில் அரசு ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் அதே பகுதியை சேர்ந்த குமார் என்பவரிடம் மது போதையில் தகராறில் ஈடுபட்டு தொடர் கொலை மிரட்டல் விடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் வேதனை அடைந்த குமார் மனைவி யசோதா ஆம்பூர் நகர காவல் நிலையத்தில் வெங்கடேசன் மீது புகார் அளித்துள்ளார். ஆனால் காவல்துறையினர் இது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளாததால் வேதனை அடைந்த யசோதா தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். உங்களை சூன்யம் பண்ணி உங்களை சாவடிச்சிருவேன் நான். எனக்கு உன் பிள்ளைங்க, உங்க ஹஸ்பண்டு, நீ எல்லாமே 4 பேர் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்க காலடியில ஒல்லணும். எங்களுக்கு நீங்க அடிமையா நிக்கணும். வரைக்கும் நான் விடுறதில்ல. நீ சண்டைக்கு வர்றீங்களா வாங்க. நீங்க ஜெயிச்சா நீங்க சாவுங்க, நாங்க ஜெயிச்சா நாங்க சாகுறோன்ட்டு குடிச்சிட்டு வாசப்படியில நின்னு பேரிட்டு கூப்பிடுறாங்க. வேலூர் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றதில் 29 லட்சம் ரூபாய் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளது. வேலூர் மாவட்டம் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் சங்கர் மேற்பார்வையில் நடைபெற்றது. இதில் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் கலந்து கொண்டு உண்டியல் காணிக்கை என்னும் பணியை மேற்கொண்டனர். அதில் 12 உண்டியலில் 14,50,889 ரூபாயும், 8 நிரந்தர உண்டியலில் இருந்து 15,29,134 ரூபாய் பணமும், 56.300 கிராம் தங்கமும், 735 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழகத்தில் தங்கம் விலை கடந்த சில தினங்களாக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் தங்கம், வெள்ளி விலையில் இன்று மாற்றம் இல்லை. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 77,984 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 9,748 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 காசுகள் குறைந்து 111 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 100 ரூபாய் குறைந்து 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உக்ரைனின் 4 கிராமங்களை ரஷ்யா படைகள் கைப்பற்றி உள்ளதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நீடித்து வருகிறது. இதனிடையே போர் நிறுத்தத்தை அறிவிக்க கோரி அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யா மற்றும் உக்ரைன் அதிபர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புதின் பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவித்த நிலையில் இரு நாட்டு முக்கிய பிரதிநிதிகள் கூடி போர் கைதிகளை விடுவிப்பது குறித்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே ரஷ்யா உக்ரைன் மீது குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியதற்கு எதிரொலியாக உக்ரைன் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் கிராமங்களை ரஷ்யா கைப்பற்றி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீனவர்களின் இன்னல்களை போக்க கச்சத்தீவை மீட்பதே ஒரே வழி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு, ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு. மாநிலங்களவை தேர்தலை முன்னிட்டு திமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு, மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் கமலஹாசன் அறிவிப்பு. தகுதியான நபர்கள் கல்வி நிலையங்களில் புறக்கணிப்பு, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சீன தயாரிப்புகளையும் இந்தியா புறக்கணிக்க வேண்டும், மாரிகோ நிறுவனர் ஹர்ஷ் மாரிவாலா வேண்டுகோள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.